Good morning, praise Lord. Welcome to this video. எனக்காக ஜெபித்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. என்னுடைய பாஸ்டர்ஸ், நான் முக்கியமாக ஏஜி சபையில் சிறு வயதுலேருந்து சண்டே கிளாஸ் அது மாதிரி போய் வளர்ந்தவன். என்னுடைய வீட்டுக்கிட்டேயே சபை இருந்ததுனால அங்கேயே தான் நான் எப்பயுமே வளர்ந்தேன். எனக்காக அந்த சபையார் ஜெபித்து வந்தனர். அதோட என்னோடய தாயாரும் ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க. ஸ்கூல் ஃபைனலில் நல்ல மார்க்கு எடுத்து மேத்ஸில் சென்டம்லாம் வாங்கினதுனால என்னை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு பிஇ படிக்க அனுப்பிச்சாங்க. அங்கேயும் நான் நல்லா ஷைன் பண்ணேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆனால் முடிக்கும் போது கர்த்தர் என்ன சபையில் வேலை செய்யணும் அப்படி சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு ஒரு காலிங்கை கொடுத்தாரு. நல்ல சபை பயிற்சி எனக்கு இருந்ததுனால நான் பணத்தையோ பதவியோ அதெல்லாம் பலவிதமான இன்ஜினியரிங் நாலேஜ் பூம்னு சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் அதெல்லாம் தேடிட்டு நம்ம போயிட்டு இருந்தோன்னா நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு எனக்கு கர்த்தர் வெளிச்சம் கொடுத்தாரு. அதனால் நான் ஃபாரின் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு சோதனை நிறையா இருந்தது. ஆனால் கர்த்தர் சபையில் இருக்கணும்னு சொன்னதுனால அதுவும் வேலூருக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். அதனால் நான் இதுமாரி ஃபாரின் போகிறது அந்த மாதிரியான கன்னிகள் அதிலெல்லாம் நான் தப்பிச்சிட்டேன். அப்படி ஒரு கண்ணியில் தப்பித்தாலும் வீட்டில் காணப்பட்டேன். சபையில் கர்த்தர் பயன்படுத்தினார். அருமையான குழந்தையை கொடுத்தாரு. அப்படி இருந்தாலும் சாத்தான் திரும்ப என்னை சோதிக்க ஆரம்பித்தான். வீட்டில் என்னுடைய பணங்கள் அமைச்சவர் லிட்டில் இட் வாஸ் அதை பிடுங்கி காணிக்க போட்டுறணும் அப்படின்னு நினச்சாங்க. என்னுடைய பணத்தை உபயோகிக்க எனக்கே உரிமை கிடையாது. கார் வாங்கவோ இல்லை நல்ல ஆடைகளை நகைகளை அணிந்து கொள்ளவோ எனக்கு உரிமை இல்லை அப்படின்னாங்க. சில நகைகள் மட்டும் அணிந்து கொண்டு நீ வேலைக்கு போகணும், பணத்தை சம்பாதிச்சு பெரியவங்க கிட்ட கொடுத்துட்டு அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. என்னென்ன விசுவாசி அப்படின்ட்டு அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதிகமாக சாப்பிட்டா தப்பு அப்படின்னாங்க. ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன், இன்னொன்று எடுத்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா சண்டை வரும். ஏதோ ஈவினிங் காலேஜ்லேருந்து ஏதோ ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுட்டேன்னா சண்டை வரும். டிவி பார்க்குறேன்னு வைங்க, நீ அந்த ஆக்டரை தான் நீ பார்த்த அப்படின்னு சண்டை வரும். கர்த்தர் இது எல்லாத்துலேருந்தும் எனக்கு நல்ல நாலேஜும் விடுதலையும் தந்தார். முதல் சொன்னபடி கார் நீ வாங்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி கார் 3 வீடுகள் என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் கட்ட ஆண்டவர் உதவி செஞ்சுருக்காரு. என்னக்கா பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசிகள் மத்தியில் சரியான ஆவிக்குரிய நாலேஜ் அல்லது வெளிச்சம் இல்லை. அதான் டிவி பார்க்கக்கூடாது, ஏதோ ஒன்று பார்க்கக்கூடாது, அப்படி எல்லாம் ஏதோ தவறான ஒப்பீனியன்ஸ் இருக்கு. அதனால தான் இப்படியெல்லாம் நானும் கஷ்டப்பட நேர்ந்தது. அப்படி இருந்தாலும் நான் பணத்தையோ பதவியோ அதுமாரி நான் தேடுறதில்லை. கர்த்தருடைய ராஜ்யத்தை தான் நான் தேடணும் அப்படிங்கிறது என்னுடைய அழைப்பு. அதனால் பணங்களை தேடி இந்த வீடுகள் 3 இருந்தால் கூட இதை நான் வாடகைக்கு விட கர்த்தர் எனக்கு அனுமதிக்க இல்லை. ஏன்னாக்கா உங்களுடைய நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள் அப்படின்ட்டு வசனம் இருக்கு. இப்படி எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடக்காததுனால நல்ல ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து, என்ஜாயபிள் லைஃபு, டீச்சிங் அண்ட் லேர்னிங் த்ரூ ஆடியோ வீடியோ, இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்,
நானே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் தான். இதில் பார்த்திங்கன்னா உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் சொல்லிட்டு நம்ம பாடுறோம். அதுபோல் உற்சாகம்ன்றது வந்து இட்ஸ் அ கண்டேஜியஸ் திங். அதுமாரி உற்சாகமாக வாழ கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சுருக்காரு. இதுமாரி ஏதோ வானொலிக்கு தப்பி நெருப்பில் விழுந்த கதையாக அப்படி இல்லாமல் கர்த்தர் எனக்கு சரியான நாலேஜையும் நல்ல வேலையும் சம்பாதிக்க பணத்தையும் அதை எப்படி கணக்கு வைக்கணும் எல்லா நாலேஜையும் அதில் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடச்சி நான் வந்து இதுமாதிரி பல கன்னிகள் ஃபாரின் போகிறது, பதவியை தேடுறது, பலவிதமான நாலேஜை தேடுறது, அது மாதிரிலாம் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்மாதிரியாகவும் உதவியாகவும் நான் இருக்க நல்லபடியாக ரிட்டையர் ஆக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்லாம் வந்து இழந்துடுறதா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வீட்டையும் ஒரு எங்கள் ஊரில் ஒரு சிறு வில்லாவையும் கர்த்தர் எனக்கு தந்து எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லாமல் நான் சிறகொடிந்த பறவையாக நான் இருப்பேன்ட்டு எல்லாம் நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் எனக்கும் ஒரு சிறு வீட்டை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. நல்ல நாலேஜ், அதாவது வைஃபை எப்படி பயன்படுத்துறது, நம்ம வீடியோ எப்படி செய்யறது, எல்லாமே வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் நான் கற்றுக்கொண்டதுனால இப்போ நான் கர்த்தருக்கு சாட்சியாக பிரயோஜனமாக நான் இது சாட்சியை நான் சொல்கிறேன்.